இங்கே இந்த பொண்ணு ஆஃபீஸில் இருக்கும் போது அவள் ஃப்ரெண்டு சார்ஜர் கேட்குறா. பேக்கில் பார்த்தீங்கன்னா நாப்கின் இருக்குது. அது எடுக்கும் போது இவனுக்கு பீரியட்ஸ் டேட் வந்துருச்சான்னு கேட்டால் இல்லை இன்னைக்கு தள்ளி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி என் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், 3 மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. ஃப்ரெண்டு கேட்குறா, அப்போ ஒரே ஜாலி தான் போன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடின்னு இந்த பொண்ணு கிளம்பிடுறா. லவ்வருக்காக ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பைக்கில் வந்து இந்த பொண்ணை பிக்கப் பண்ணிக்கிறான். நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறோன்னு அவனை 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, அதில் தாண்டும் போது அந்த பொண்ணுக்கு லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் ரூமுக்கு போன உடனே அந்த பையனும் இந்த பொண்ணை கட்டி பிடிச்சி 2 பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு. உள்ளே போய் அந்த பொண்ணு உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவளுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. இந்த பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இது உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, பசங்களால் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதுன்னு. அவன் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருப்பான், ஆனால் என்ன சொல்கிறதே தெரியலன்னு இந்த பொண்ணு பயந்துக்கிட்டு இருக்கா. ஃபோனும் கட் ஆயிடுது. அந்த பொண்ணு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோன்னே ஏன் இவ்வளோ நேரம்னு அவன் கேட்குறான். இந்த பொண்ணு மெதுவாக அவன் கிட்ட போய் அழுதுகிட்டே எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. இவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு என்ன தெரியும், டேட்ஸ் வந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்னு. உடனே அவன் டென்ஷன் ஆகி அங்கேருந்து வெளியே போனவன் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உள்ளே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேக் எடு, நம்ம வெளியே போகலான்னு சொல்கிறான். 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக வெளியே சுற்றுறாங்க, பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பீச்சில் போய் உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு இவனோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு சொல்கிறா, நீ எவ்வளோ எதிர்பார்ப்போட வந்திருப்ப, நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் உடம்பு ஒத்துழைக்கல, என்னை மன்னிச்சுக்கோன்னு கேட்குறா. அந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் அப்பாவால் கூட இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, நீ எப்படி புரிஞ்சுப்ப, நீ கஷ்டப்பட்டுட்டு இருப்பல, அதனால தானே சாரி கேட்குறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இவன் சொல்கிறான், நான் உனக்கு புருஷனாக போகிறவன், இதை கூட புரிஞ்சிக்க முடியலன்னா நான் எப்படி உனக்கு புருஷனாக இருக்க முடியும். காதலில் எப்பயுமே செக்ஸ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இவனை ஆசையாக கட்டி பிடிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி சர்ச்சுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி டைம்லலாம் நான் உள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறா. எந்த சாமி உன்னை இந்த மாதிரி டைமில் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு, இங்கே இருக்கிற பைத்தியக்காரனு தான் அந்த மாதிரி சொல்கிறானுங்க, வா உள்ளே போவோன்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான்.